ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. நான் யார் விசாரம் பாகம் 2. மனதை சைக்காலஜியின் மூலம் அறிதல். சைக்காலஜி என்றால் விஞ்ஞான முறைப்படி மனிதனின் மனதையும் நடத்தையையும் ஆராய்தல். சைக்காலஜியின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்ட் ஆவார். இவர் 1850 முதலில் பனிப்பாறை கோட்பாடை உலகுக்கு கொடுத்தார். கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், அன்கான்சியஸ் மைண்ட் என்று 3ஆக பிரித்து வகுத்தார். இதே நமது முன்னோர்கள் வேதிக் சைக்காலஜியில் சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னரே உள்ளம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று பிரித்து விளக்கம் கொடுத்துள்ளனர். பகவத்கீதை மனமே உனக்கு நண்பன், மனமே உனக்கு எதிரி என்ற ஆழ்ந்த தத்துவத்தை கொண்டுள்ளது. எனவே மனதினை ஆராய்வது மிக முக்கியம். 1950 கார்ல் ஜங் என்ற சைக்காலஜிஸ்ட் பெர்சனாலிட்டி தியரியை அறிமுகப்படுத்தினார். மனிதர்கள் இன்ட்ரோவர்ட், ஆம்பிரிவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட் என்ற 3 பெர்சனாலிட்டி வகையாக பிரித்துள்ளார். மேலும் அந்த 3 வகையை 16 பிரிவுகளாக வகுத்துள்ளார். இன்ட்ரோவர்ட் பெர்சனாலிட்டி வகையை பார்ப்போம். இவர்கள் அதீத சிந்தனை உடையவர்களாக இருப்பார்கள். இவர்களது நட்பு வட்டாரம் மிக குறுகியதாக இருக்கும். விரைவாக மன உளைச்சலுக்கு ஆளாவார்கள். அகசிந்தனையாளர்களாக இருப்பார்கள். வெட்கமும் அமைதியும் உள்ளவர்களாக இருப்பார்கள். இவர்கள் வேகமாக வேலை செய்வார்கள். பதட்டமாக காரியம் செய்வார்கள். இவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்வார்கள். ஆயுர்வேதத்தின்படி வாத உடம்பாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக இன்ட்ரோவர்ட் பர்சனாலிட்டியாக இருப்பார்கள். அடுத்தது ஆம்பிரிவர்ட் பர்சனாலிட்டி. மிக சிறந்த பேச்சும் கவனிக்கும் ஆற்றலும் அவர்களுக்கு உண்டு. புத்தி கூர்மையானவர்கள். பொது இடத்தில் சமாளிக்கும் ஆற்றல் உண்டு. வேலையில் சாமர்த்தியமாக இருப்பார்கள். இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட் 2 குணங்களும் கலந்தவர்களாக இருப்பார்கள். ஆயுர்வேதத்தின்படி பித்த உடம்பாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக ஆம்பிரிவர்ட்டாக இருப்பார்கள். எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சனாலிட்டி. இவர்கள் புறச்சிந்தனையாளர்களாக இருப்பார்கள். மனதில் அதிக நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பார்கள். அடுத்த நபர்களுடன் பழகுவதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள். திறந்த மனமுடையவர்களாக இருப்பார்கள். துரித முடிவெடுப்பார்கள். வேலையில் மிக அதிக திறன் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆயுர்வேதத்தின்படி நீங்கள் கபல் உடம்பாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சனாலிட்டியை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். சைக்காலஜி பர்சனாலிட்டியை தீர்மானிப்பது போல பர்சனாலிட்டி டிசார்டரையும் தீர்மானிக்கிறது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அடுத்தது மிக முக்கியமான தலைப்பு. இந்தியன் வேதிக் சைக்காலஜியில் மனதின் குணங்களை 3 விதமாக பிரிக்கின்றது. அது சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் ஆகும். இந்த 3ம் மாறி மாறி தினசரி அனுபவிக்கக்கூடியவை. இது நியதி. கைவல்ய நவநீத பாடல் ஒன்று இதை உணர்த்துகிறது. ஒன்று கதித்து எழுந்தால் மற்ற 2ம் கரந்து நிற்கும். ஒரு குணம் நடப்பில் இருந்தால் மற்ற 2 குணம் அடங்கி நிற்கும். இந்த 3 குணங்களை பற்றி நாம் இப்பொழுது விரிவாக தெரிந்து கொள்ளலாம். ஒருவர் சத்வகுணத்தில் இருந்தால் அவரது மனம் அமைதியாக இருக்கும்.
ரஜோகுணத்தில் இருக்கும் பொழுது பரபரப்பாக மனது இயங்கும். தமோ குணத்தில் இருக்கும்போது தூக்கத்தில் ஏதுவான மனநிலை இருக்கும். சத்துவ குணம் படைத்தவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ரஜோகுணம் ஓங்க பெற்றவர்கள் பதட்டம், நிதானமற்று காணப்படுவார்கள். தமோ குணத்திற்கு சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். சத்துவ குணம் விழிப்புடன் இருப்பார்கள். ரஜோகுணம் மிகுந்த ஆவலாக இருப்பார்கள். தமோ குணத்தில் இருப்பவர்கள் குழப்பமான மனநிலையில் இருப்பார்கள். சத்வ குணத்தில் தெளிவான மனம் இருக்கும். ரஜோகுணத்தில் பதட்டம், பயம் இருக்கும். தமோ குணத்தில் மனச்சோர்வு அதிகம் இருக்கும். இவர்கள் கவனிக்கும் திறன் சத்துவகுணத்தில் இருக்கும் பொழுது தெளிவாக கவனிப்பார்கள். ரஜோகுணத்தில் இருக்கும் பொழுது கவனம் சிதறி இருக்கும். தமோ குணத்தில் இருக்கும் பொழுது கவனம் சுத்தமாக இருக்காது. சத்துவகுணத்தில் இருக்கும் பொழுது அவர்களுடைய சுவாச நிலை 2 நாசியிலும் சுவாசம் நடக்கும். ரஜோகுணத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் சுவாசம் வலது நாசியில் நடக்கும். தமோ குணத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் சுவாசம் இடது நாசியில் மட்டும் நடக்கும். இந்த 3 குண மனநிலையும் நமக்கு மாறி மாறி வருவதால் நாம் மனதை எப்பொழுதும் ஆழ்ந்து கவனித்தல் வேண்டும். அடுத்ததாக மனமும் நரம்பு மண்டல இயக்கமும். இதை பற்றி தெரிந்து கொள்வது ஒரு பெரிய விழிப்புணர்வை தரும். அதை பற்றி சிறிது பார்க்கலாமா? முதலாவது சிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம், இரண்டாவது பேராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம். நம்முடைய உணர்ச்சிகள், மனப்பதட்டம், கோபம், மனச்சோர்வு, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள், தூக்கமின்மை, கவனமின்மை, உடல் சோர்வு, பரபரப்பு, நிதானமின்மை, ஸ்ட்ரெஸ், மனக்குழப்பம், பயம், உடல் சோர்வு, அதிகாலையில் விழித்தல், குறைந்த நோய் எதிர்ப்புத்தன்மை, இதய துடிப்பு மாறுதல் போன்றவை சிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலத்துடன் தொடர்புடையது. இந்த சிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம் அதிகப்படியாக இயங்கினால் நியூரோட்டிசம் பர்சனாலிட்டியை உருவாக்கும். நியூரோட்டிசம் பர்சனாலிட்டியின் குணங்கள்: அடிக்கடி மனநிலை மாற்றங்கள், எதிர்மறை எண்ணங்கள், பயம், பதட்டம், மன அழுத்தம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், குற்ற உணர்வு, ஸ்ட்ரெஸ்ஸை எதிர்கொள்ள இயலாமை, மனம் அமைதியற்று பரபரப்பாக இருத்தல். இதை சமப்படுத்துவது பேராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம். நாம் ஏதாவது பயம், கோபம், ஸ்ட்ரெஸ் போன்ற உணர்ச்சிகளுக்கு ஆளானால் சிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசால் இரத்தத்தில் அதிகரிக்கும். கார்டிசாலை இரத்தத்தில் இருந்து வெளியேற்றுவது பேராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம். இது மனதையும் அமைதிப்படுத்துகிறது. பேராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம் இரத்தத்தில் கார்டிசாலை குறைப்பதற்கு ஒவ்வொரு கால அவகாசத்தை எடுத்துக்கொள்ளும். இப்பொழுது பேராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலத்தை எவ்வாறு ஆக்டிவ் செய்வது? இதை 5 முறைகளில் ஆக்டிவ் செய்யலாம். முதலில் மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சியை பற்றி அறிந்து கொள்வோம். வலது நாசி, இதற்கு பெயர் சூரிய நாடி. இதில் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் இயங்குகிறது. இடது பக்க மூளை செயல்படுகிறது. சுவாசம் ஓடும் கால அளவு 2 மணி நேரம். இடது நாசி, இதற்கு பெயர் சந்திர நாடி. இதில் பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் இயங்குகிறது. வலது பக்க மூளை செயல்படுகிறது. சுவாசம் ஓடும் கால அளவு 2 மணி நேரம் ஆகும். 2 நாசிகள்,
இதற்கு பெயர் சுழுமுனை நாடி. இது சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் இயங்குகிறது. 2 பக்க மூளையையும் இது செயல்படுத்துகிறது. சுழுமுனை நாடி ஓடும் கால அளவு அரை மணி நேரம். முதல் மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சிகள் அனைத்தும் மிக மிக மெதுவாக செய்ய வேண்டும். இதை கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். சந்திர பேத பிராணாயாமம். இடது நாசியில் மூச்சை இழுத்து கும்பகம் செய்ய வேண்டும். பின்பு வலது நாசியில் மூச்சை விட வேண்டும். மீண்டும் இடது நாசியில் மூச்சை இழுத்து கும்பகம் செய்து பின்பு வலது நாசியில் விட வேண்டும். இவ்வாறு 10 நிமிடங்கள் செய்ய வேண்டும். இப்படி செய்வதால் சிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம் ஆஃப் செய்யப்பட்டு பேராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம் தூண்டப்பட்டுவிடும். இதனால் கார்டிசால் இரத்தத்திலிருந்து வெளியேறுகிறது. 2வது பயிற்சி கேவல கும்பகம். 2 நாசிகளிலுமேயே மூச்சை இழுத்து கும்பகம் செய்ய வேண்டும். முடிந்த அளவுக்கு செய்ய வேண்டும். கும்பகத்தின் போது மனதை ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். மனம் அப்பொழுது எண்ணமற்ற நிலையில் இருக்கும். இப்பொழுது சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் செயல்படுத்தப்படுகிறது. சிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் துண்டிக்கப்பட்டு பேராசிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் ஆக்டிவேட் செய்யப்படும். கார்டிசால் இரத்தத்திலிருந்து வெளியேறுகிறது. மனம் அமைதியடையும். 3வது பயிற்சி மூச்சு கவன தியானம். கண்களை மூடிக்கொள்ளவும் மூச்சின் போக்கு மற்றும் வரவை முழு மனதுடன் கவனிக்கவும். மூச்சை இழுத்து வெளியிட்ட பிறகு கவுண்ட் 1. மறுபடியும் மூச்சை இழுத்து வெளியிட்ட பிறகு கவுண்ட் 2. இவ்வாறு 108 முறை செய்யவும். இப்படி செய்யப்படும் பொழுது சிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் ஆஃப் ஆகி பேராசிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் ஆன் ஆகிவிடும். இதன் பலன் கார்டிசால் இரத்தத்திலிருந்து வெளியேறுகிறது. 4ஆம் பயிற்சி பிராணாயாமம். மூச்சின் அளவு 1:4:2. மூச்சின் இழுத்தல் 1 பங்கு, நிறுத்துதல் 4 பங்கு, வெளியிடுதல் 2 பங்கு. இதன் செய்முறை: இடது நாசியில் மூச்சை இழுக்கவும். 5 கவுண்ட். மனதில் 1 முதல் 5 வரை எண்ணவும். கும்பகம் நிறுத்தல். இந்த நிறுத்தல் 20 வரை 20 கவுண்ட்ஸ். இப்பொழுது வலது நாசியில் மூச்சை வெளியிட வேண்டும். இது 10 கவுண்ட். இதுதான் 1:4:2 என்ற முறை. மறுமுறை வலது நாசியில் இழுக்கவும் 5 கவுண்ட், நிறுத்துதல் கும்பகம் 20 கவுண்ட், இடது நாசியில் வெளியிடுதல் 10 கவுண்ட். இந்த பயிற்சியை 10 நிமிடங்கள் செய்யவும். இதில் கவனிக்க வேண்டியது, உணவிற்கு முன் காலை, மதியம், மாலை 3 நேரங்களிலும் செய்யலாம். இதன் பலன்கள் ஆயுர்வேத முறைப்படி வாத, பித்த, கபம் இவை சமநிலைப்படும். 5வது உணவு. மெக்னீசியம் சத்து உணவுகளை உண்பதன் மூலம் பேராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலத்தை தூண்டிவிடும். மெக்னீசியம் சத்து உணவுகள் கார்டிசாலை குறைக்கிறது, மனம் அமைதியடைகிறது, ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கிறது.
அடுத்ததாக ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், கார்டிசால் வெஸ் அதர் குட் ஹார்மோன்ஸ். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசால் அதிகமானால் குட் ஹார்மோன்கள் குறைந்துவிடும். மனதின் இயக்கத்திற்கு காரணமான நியூரோ டிரான்ஸ்மிட்டர் குறைந்துவிடும். அதனால் பல எதிர்மறை உணர்ச்சிகளுக்கு ஆட்படுவோம். குட் ஹார்மோன்களின் செயல்பாடுகளை பார்ப்போம். செரிட்டோனின், இது மகிழ்ச்சி தரக்கூடிய ஹார்மோன். காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை உற்பத்தியாகும். இது குறைந்தால் மன அழுத்தம், பயம், பதட்டம், தூக்கமின்மை, கோபம் போன்ற இதர உணர்ச்சிகளுக்கு ஆட்படுவோம். அடுத்தது மெலட்டோனின். இது தூக்கத்திற்கான ஹார்மோன். மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரை இது உற்பத்தியாகும். இதனுடைய வேலை மூளையின் கழிவுகளை அகற்றுதல், நிம்மதியான தூக்கத்தை கொடுத்தல், உடல் பாதிப்புகளை சரி செய்தல் ஆகும். இது அடுத்த நாளைக்கான எனர்ஜியை கொடுத்தல். கார்டிசால் அதிகமானால் மெலட்டோனின் குறைந்துவிடும். அடுத்தது டோபமைன். இது நல்ல உணர்வுகளை கொடுக்கும் ஹார்மோன். இதனுடைய வேலை ஞாபகத்திறன், ஒருமுக கவனம், கற்றல், நகர்தல் போன்ற இதர செயல்பாடுகளை பார்த்து கொள்கிறது. கார்டிசால் அதிகமானால் டோபமைன் குறைந்துவிடும். எனவே ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசால் நிறைய வழிகளில் உடலையும் மனதையும் பாதிப்படைய செய்கிறது. நெகட்டிவ் எண்ணங்கள் வந்தால் ஹார்மோன் சமநிலையில் இல்லை என்பது அர்த்தம். பாசிட்டிவ் எண்ணங்கள் வந்தால் ஹார்மோன்கள் சமநிலையில் உள்ளது என்ற அர்த்தம். சைக்காலஜியை பற்றி சுருக்கமான உரைகளை பார்க்கலாம். சைக்காலஜியின் மனதின் பல்வேறு நிலைகளை பார்த்தோம். இது மனதை பற்றிய விழிப்புணர்வை கொடுக்கிறது. மேலும் உங்கள் அறிவை அதிகரிக்கவும் செய்கிறது. நன்றி. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.